வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை நேசம் கலந்த உறவு அதோட பகுதி 5க்கு வந்துவிட்டோம். கதைக்குள் செல்லவோமா நண்பர்களே? காலை 8 மணி. மருத்துவமனையில் தான் திகழ்மணி தங்கியிருந்தாள். மகிழினியை அரவிந்தோடு நேற்று இரவே வீட்டிற்கு அனுப்பிவிட்டாள். இருவருக்கு மேல் அங்கே தங்கக்கூடாது என்று கூறியிருந்ததால் அனன்யாவும் வீட்டிற்கு அனுப்பதான் நினைத்தாள். ஆனால் அரவிந்துடன் அனன்யாவை அனுப்ப கனகா சம்மதிக்க வேண்டுமே. அதற்காகவே அனன்யாவை பற்றி பேசவில்லை. இப்பொழுது எழுந்ததும் ஒரு முடிவிற்கு வந்தவளாய் தன் அத்தை முன் வந்து நின்றவள்தான் பணத்திற்கு ஏற்பாடு செய்வதாய் கூற நம்பாத பார்வை பார்த்தார் கனகா. நேற்று எத்தனை பேச்சுகள்! எப்பொழுதும் கலங்காத திகழ்மதியே கலங்கி போகும் அளவிற்கு அப்படி கனகா பேசியிருக்க இப்பொழுது நினைத்தாலும் கண்களில் கண்ணீர் வடிந்தது. எங்கிருந்து வந்து சேர்ந்தீங்களோ? உன் தங்கச்சி முகத்துல முழிச்சிட்டு போய் தான் இப்படி ஆச்சு அந்த மனுஷனுக்கு. அப்ப என்னடி பொறாமை உங்களுக்கு என்று மனசாட்சியே இல்லாமல் வார்த்தைகளை விட தங்கையை கூறியதில்தான் அதிகமாக வலித்தது திகழ்மதிக்கு. அவர்கள் வீட்டில் குழந்தை மாதிரிதான் மகிழினியும். மனதில் இருப்பதை வெளிப்படையாய் அவள் பேசுவது கூட அரவிந்திடமும் தன்னிடமும் தான். அவளை போய் இப்படி பேசிவிட்டாரே என நொந்தவள் தங்கைக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைக்க அனன்யாவும் அன்னை காணாத நேரமாய் பார்த்து வருத்தம் தெரிவித்தாள் அன்னை பேசியதற்கு திகழ்மதியிடம். என்ன பண்ணுவியோ, பிச்சை கூட எடு. அவருக்கு டாக்டர் சொன்ன மாதிரி நாளைக்கு மறுநாள் ஆபரேஷன் நடந்தே ஆகணும். மொத்த பணமும் நீதான் கொண்டு வரணும் என்று கனகா சொல்ல திகழ்மதி அதிர்ந்து நிற்கும் பொழுதே அத்தை, அக்கா பாவம், அவ்வளவு ரூபாய்க்கு என்ன பண்ணுவா என்று அரவிந்த் கேட்க, அதான் சொன்னேனே பிச்சை எடுங்கன்னு. இவ்வளவு நாளும் அந்த ஆளு போட்ட சாப்பாட்டை சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு தானே? அவருக்கு என்ன செஞ்சிட்டீங்க நீங்க? உண்மைதான் அத்தை, இல்லைன்னு நாங்களும் சொல்லலை. இவ்வளவு பணம், அதுவும் மொத்தமா. அக்கா மட்டும் என்ன பண்ணுவா? மாமா வேலை பார்க்குற இடத்துல சொல்லி பார்க்கலாமே என்று அரவிந்தே பயந்து பேச, ஆடி ஓஞ்ச மனுஷன் படுத்துட்டா அவ்வளவுதான் உங்க பாசம். வேலை பார்த்த இடத்துல கேட்கணுமாம். எங்களுக்கு தெரியாதுல்ல? உங்களை போய் வளர்த்தாரே அவரை சொல்லணும் என்ற கனகா, வேலை பார்த்த இடத்துல எவ்வளவு கொடுப்பாங்க? அந்த மனுஷன் இனி எத்தனைக்கு எந்திரிச்சு நடக்க? அதுவரை சோத்துக்கு என்ன பண்ண என்ற தொடர் கேள்விகளில் அரவிந்துமே தடுமாறினான். உண்மைதானே, ஒருத்தர் உழைப்பில்தான் மொத்த குடும்பமும் இளைப்பாறியது. திகழ்மதி சம்பளத்தில் தம்பி தங்கை படிப்பு செலவு போக சேமிப்பு என்று பார்த்தால் 1,00,000 கூட தேராது. இரவு முழுவதும் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்தவளாய் அத்தையிடம் கூறி அவர் நம்பாத பார்வையில், நிஜமாதான் ஒரு பட வாய்ப்பு வந்தது, நான் வேண்டான்னு நினைச்சேன். இப்போ அதுக்கு சம்மதிச்சா அந்த பணம் கைக்கு வரும் என்று ஒரு பொய்யை சொல்ல, அதானே பார்த்தேன், வேண்டாம்னு எல்லாம் நினைச்சிருக்க மாட்டேன், மொத்த ரூபாயும் உனக்கே வச்சுக்க நினைச்சிருப்ப. இப்பதான் வெளிச்சத்துக்கு வருது, அந்த மனுஷன்தான் தங்கச்சி பிள்ளைங்கன்னு அறிவில்லாமல் உருகிட்டு இருக்காரு என்று அதற்கும் வசைபாடத்தான் செய்தார். கனகா எப்பொழுதும் பேசுவதுதான். இந்த நிலைமையிலும் இப்படி பேச வேண்டுமா என்று தோன்றினாலும் மாமா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்பதுவே கனகாவின் நிம்மதிக்கும் காரணம் என்பதும் புரியாமல் இல்லை. அதனாலேயே எதையும் காதில் வாங்கி கொள்ளவில்லை திகழ்மதி. சிந்தனையெல்லாம் உஷாவிடம் பேசுவது பற்றிதான். நேற்று அவ்வளவு கோபமாய் பேசிவிட்டு அவள் முன் சென்று தனக்கு சம்மதம் என்று எப்படி சொல்ல என தயங்கியவள் கண்முன் அன்பரசன் நிலை வந்து நிற்க ஒரு பெருமூச்சுடன் உஷாவிற்கு அழைத்தாள். அப்பா, செம்ம ஹாட் மதினி. நேத்து நீ இருந்த கோவத்தை பார்த்து இனி என்கிட்ட பேசவே மாட்டியோன்னு நினைச்சேன். நேத்து ஏன் அவ்வளோ வேகமா என்கிட்ட சொல்லிக்காம கிளம்பிட்ட என எடுத்ததும் உஷா தன் பாட்டிற்கு பேச தன் மாமாவின் நிலை குறித்து கூறினாள் திகழ்மதி. அச்சச்சோ, இப்போ எப்படி இருக்காங்கப்பா என்று கேட்கவும், ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்றாங்க உஷா. ஆப்ரேஷனுக்கு என்று முடிக்கும் முன் கண்கள் கண்ணீரில் நிறைந்தது. சுத்தமாய் விருப்பம் இல்லை, வேறு வழியும் இல்லை, ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் என தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டவள், ஆப்ரேஷனுக்கு நிறைய செலவாகும் சொல்றாங்க என்றவள், நேத்து நீ கேட்டல்ல, அவங்க கிட்ட எப்போ வரணும்னு கேட்டு சொல்லு, அப்படியே பணம் உடனே கிடைக்குமான்னும் கேட்டு சொல்லு என்று முடிக்கும் முன் கண்ணீர் கொட்டிவிட, ஹே மதி என்ற உஷாவுமே அதிர்ந்தாள். நிஜமாவா சொல்ற என்ற உஷாவிற்கு தெரியுமே நேற்றைய மதியின் கோபத்தின் அளவு. ஒருத்தருக்கு வைஃபா நடிக்கணுமாம் மதி. பணக்காரங்க தான் போல, கொஞ்ச நாள் தானாம், எவ்வளவு பணம் வேணா தர்றேன்னு சொல்றாங்க.
உடனே வைஃபாவும் பயந்துக்கவும் வேண்டாம், ஜென்டில்மேன் தானாம், நானே வரேன்னு சொன்னேன். என் ஃப்ரெண்ட் ஸ்வேதான்னு காலேஜில் கூட படித்தவ, அவங்க ரிலேஷன் தானாம். ஸ்வேதாவோட அப்பா அம்மாவுக்கு எல்லாம் என்னை தெரியுமே, அதனால் நான் வேண்டாம்னு சொல்கிறா. எனக்கு உடனே நீ தான் ஞாபகம் வந்த. பிரச்சனை எல்லாம் வராது என நேற்று உஷா சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே, போதும் உஷா நிறுத்து என தடை செய்திருந்தாள் திகழ்மதி. அப்பொழுதுதான் ராமச்சந்திரா நிறுவத்தின் ஷூட்டிங் நிறைவு பெற்றிருக்க, அந்த கடையில் இருந்து வெளிவரும் முன்பே இந்த பேச்சுக்கள். என்ன பேசுகிற நீ? பணம் கொடுத்தா எங்கே வேணால் நடிக்கலாமா? திகழ்மதி கேட்க, ஹே ஏன் டென்ஷன் ஆகிற மதி? இங்கே நடிக்கிறத அங்கே பண்ண போகிறோம் அவ்வளோதானே, இதில் என்ன இருக்குது? காசும் இங்கே விட அதிகமாக. சாதாரணமாக உஷா சொல்ல, ஐயோ அதை மறுபடியும் சொல்லாதே. நான் காசுக்காக இதை பண்ணுறேன்னு எங்கே வேணால் போவேன்னு நினைச்சிட்டியா என்றவள் மேல் மூச்சு வாங்க பேச, ஈஸி மதி, ஜஸ்ட் கேட்டேன், வேண்டான்னா விடு, நானும் தான் போகிறேன்னு சொன்னேன், அதுக்காக நான் தப்பான பொண்ணுன்னு அர்த்தமா என்று கேட்க, இதை எப்படி நீ சாதாரணமாக சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை. இனி இது மாதிரி என்கிட்ட பேசாத, எனக்கு பிடிக்கல, நீ போகிறது போகாது உன்னோட இஷ்டம் என்றெல்லாம் சொல்லியிருக்க, இப்பொழுது மீண்டும் உஷாவிடம்தானே கேட்டதில் அத்தனை வெறுத்தாள் தன்னையே. மதி, ஆர் யூ சீரியஸ்? உஷா மீண்டும் கேட்க, அண்ட் ப்ளீஸ் உஷா, நீ நீ என்னை என்ற திகழ்மதிக்கு முழுதாய் சொல்லிவிட முடியவில்லை. மதி, எனக்கு உன் சிச்சுவேஷன் புரியுது, உனக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரியுது. இப்போ என்கிட்ட காசு இருந்தால் கூட நானே தந்துடுவேன் என்று கூறியவள், காசுக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கூட பார்க்கலாம் என்றும் கூற, இட்ஸ் ஓகே உஷா, அந்த அளவுக்கு யாரையும் எனக்கு தெரியாது, நீ பேசிட்டு சொல்லு என்றாள். ஓகே, டேக் கேர் என்று வைத்த உஷா உடனே ஸ்வேதாவிற்கு அழைத்து விவரத்தை கூற, ஸ்வேதா புகழிடம் கூறினாள். நம்பலாம் தானே, உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? புகழ்வேந்தன் தன் மனைவியிடம் கேட்க, இல்லை எனக்கு தெரியாது, ஆனால் உஷாக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணு தான், ப்ராப்ளம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக இதை பண்ணுமா என்று ஸ்வேதா கேட்க, ஆர்யா பாவம்டி, அவனுக்காக எனக்காக இவ்வளவு நாள் மேனேஜ் பண்ணிட்டான். அவனுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கிற வரை இதை செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா அவங்க அப்பா அவனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுடுவார் என்றான். நீங்கள் ஆர்யாண்ணா கிட்ட கேட்கவே இல்லையே, அவருக்கு தெரியாமல் பண்ணுறீங்களே ஸ்வேதா கேட்க, அவனை சமாளிச்சிடலாம், ஈவினிங் அந்த பொண்ணை பார்க்க வர சொல்லு, நான் ஆர்யாவை கூட்டிகிட்டு போய் பேசிடுறேன். சரிதான், ஆனால் உஷா அந்த பொண்ணு பற்றி சொன்னான், ஆர்யாண்ணா எப்படி எனக்கும் தெரியும், இருந்தாலும் என்று ஸ்வேதா இழுக்க, நீ சொல்ல வர்றது புரியுது ஸ்வேதா, ஆர்யாவை நம்பலாம், புரியுது தானே என்றான். பணம், அவர்களுக்கு ஏதோ அர்ஜென்ட்டாம், முன்னாடியே தர முடியுமான்னு கேட்டாங்க. நான் நேரில் பேசிக்கிறேம்மா, பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க, இது எனக்கு சரியா தோணலை என்று ஏகத்திற்கும் எச்சரித்தே அனுப்பியிருந்தாள் ஸ்வேதா. தான் ஆரம்பித்து வைத்த பிரச்சனையை தானே முடித்து வைக்க எண்ணினான் புகழ்வேந்தன். இப்பொழுது சென்று அப்படி யாரையும் ஆர்யா விரும்பவில்லை என சொல்வது எளிதுதான், ஆனால் அதன்பின் நிச்சயம் விஸ்வநாதன் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். உடனே பெண் பார்க்க ஆரம்பித்து ஒரே மாதத்தில் கல்யாணம் வரை முடிவு செய்து அனைத்தும் முடிந்த பின் தான் அமரவே செய்வார். பதிலாய் அவன் காதலி என்று ஒரு பெண்ணை அழைத்துச் சென்று அவர்கள் முன் நிறுத்தினான் என்று நினைத்தவன் பின் உடனே விஸ்வநாதன் கல்யாணத்தை நடத்ததான் நினைப்பார் என அதன் சிக்கல் உணர்ந்து திருமணமே முடிந்ததாய் சொல்லி, அதுவும் பெண் வீட்டினர் பிரச்சனையால் என்று கூறினால் சரியாயிருக்கும் என யோசித்து மனைவியிடம் கூறினான். அதற்குள் அவனுக்கான பொண்ணை தேடி கண்டுகொள்ள மாட்டானா என்ன என்பது வரை யோசித்திருந்தான். ஸ்வேதா பயந்து அதிர்ந்து வேண்டவே வேண்டாம் என்றவளை தன் பக்க நியாயம் சொல்லி உதவி கேட்க, தன் தோழி உஷா மூலம் இதோ திகழ்மதி வரை பேசி முடிந்தாகிற்று. எல்லாம் சரி என்றாலும் அந்த நேரத்திற்கு என ஒரு முடிவெடுக்கும் புகழ் ஆர்யா காதலிப்பதாய் கூறிய போதும் சரி, இப்பொழுதும் அவனுக்கென மனைவியாய் நடிக்க பெண் தேடு பொழுதும் சரி, ஆர்யாவிடம் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. தனக்கு சரி என்று தோன்றுவதை அவன் செய்ய அது விதி வழியிட்டு சென்று கொண்டிருந்தது. தொடரலாம். நண்பர்களே, இந்த தொடர்கதை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.